ஒரு காலத்தில் ஒரு ராஜாவுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். அவர் தனது அனைத்து மனைவிகளையும் நேசித்தார். ஆனால் ராஜா தனது 4வது மனைவியை மிகவும் நேசித்தார். எப்போதும் அவளை சிறந்த சுவையான உணவுகளால் அலங்கரித்தார். 3வது மனைவி மிகவும் அழகாக இருந்தார். மேலும் அவர் அவளை அண்டை ராஜ்யத்திற்கு காட்ட விரும்பினார். அவரது 2வது மனைவி மிகவும் அன்பானவள், பொறுமையானவள், அக்கறையுள்ளவள். ராஜா தனது முடிவில் சில சிக்கல்களை எதிர்கொண்ட போதெல்லாம் அவர் அவளிடம் செல்வார். அந்த முடிவை எடுக்க அவள் அவருக்கு உதவுவாள். ராஜாவின் முதல் மனைவி மிகவும் விசுவாசமான துணைவி. அவருடைய உடல் நலத்தையும் செல்வத்தையும் பராமரிப்பதில் பெரும் பங்களிப்பை செய்தார். ஆனால் ராஜா அவளை பற்றி மிகவும் அறியாமையில் இருந்தார். அவர் அவளை அரிதாகவே கவனித்தார். ஒரு நாள் ராஜா நோய்வாய்ப்பட்டார். அவர் விரைவில் இறக்கப் போகிறார் என்பதை அறிந்திருந்தார். ராஜா யோசித்தார், இப்போது எனக்கு 4 மனைவிகள் உள்ளனர். ஆனால் நான் இறக்கும்போது நான் தனியாக இருப்பேன். அவர் தனது 4வது மனைவியை அழைத்து, நான் உன்னை மிகவும் நேசித்தேன். இப்போது நான் இறக்கும்போது நீ துணையாக இரு என்று கேட்டார். 4வது மனைவி மறுத்து வேறு எதுவும் சொல்லாமல் சென்று விட்டார். இப்போது ராஜா தனது 3வது மனைவியை அழைத்து அதையே கேட்டார். 3வது மனைவியும், இல்லை, என்னால் முடியாது. நீங்கள் இறந்த பிறகு நான் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று மறுத்துவிட்டார். இப்போது ராஜா தனது 2வது மனைவியை அழைத்து அதே கேள்வியை கேட்டார். அவளும் ராஜாவை மறுத்து, இல்லை, இந்த முறை நான் உங்களுக்கு உதவ முடியாது என்று கூறினார். பின்னர் வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது, நான் உன்னுடன் வருவேன், நீ எங்கு சென்றாலும் பரவாயில்லை. ராஜா மேலே பார்த்தபோது தனது முதல் மனைவி மிகவும் சோர்வாகவும் வேதனையுடனும் இருப்பதைக் கண்டார். வாய்ப்பு கிடைத்த போது நான் உன்னை கவனித்து இருக்க வேண்டும் என்று வருத்தத்துடன் ராஜா சொன்னான். உண்மை என்னவென்றால் நம் அனைவருக்கும் நம் வாழ்வில் 4 மனைவிகள் உள்ளனர். 4வது மனைவி நம் உடலை குறிக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அதை அழகாக காட்ட முயற்சி செய்கிறோம். ஆனால் நாம் இறக்கும் போது அது நம்மை விட்டு பிரிந்துவிடும். 3வது மனைவி நமது செல்வத்தையும் அந்தஸ்தையும் குறிக்கிறது. நாம் இறக்கும்போது அது மற்றவர்களுக்குச் செல்லும். 2வது மனைவி நமது உறவினர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை குறிக்கிறது. அவர்கள் நமக்காக எவ்வளவு இருந்திருந்தாலும் அவர்கள் நம்முடன் இருக்கக்கூடிய தூரம் கல்லறை வரை மட்டுமே. 1வது நம் ஆன்மாவை குறிக்கிறது. உடல், செல்வம் மற்றும் உலக இன்பத்தை தேடுவதில் நாம் பெரும்பாலும் அதை புறக்கணிக்கிறோம். ஆன்மா என்பது நம்மை பின்தொடரும் ஒரே விஷயம். நாம் இன்பங்களுக்காக வாழ்கிறோம். அதில் நாம் நமது ஆன்மாவையும் ஆன்மீகத்தையும் புறக்கணிக்கிறோம். மற்ற எல்லா விஷயங்களுடனும் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது நமது உள் சுயத்தில்தான். எனவே இப்போதே அதை வளர்த்து பலப்படுத்தி போற்றுங்கள். ஏனென்றால் அது நம்மை பின்தொடர்ந்து எப்போதும் நம்முடன் இருக்கும் ஒரே பகுதி.